by K. Yonika, K. Varshana, 4th standard. அப்துல் கலாம் நிகழ்வு 1. இங்கு அமர்ந்துள்ள அனைவருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் ஏவுகணை நாயகராக திகழும் அப்துல் கலாம் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை பற்றி பேச போகிறேன். அப்துல் கலாம் ஒரு முறை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக சென்றிருந்தார். அப்பொழுது ஒரு மாணவியிடம் ஐஸ்வர்யா ராய் என் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என விண்ணல் எழுப்பினார். அதற்கு அந்த மாணவி, ஐஸ்வர்யா ராய் மிகவும் அழகாக இருந்தால் அவர் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உடனே அப்துல் கலாம் நோ நெக்ஸ்ட் என கூறினார். மீண்டும் அடுத்த மனைவி எழுந்து, ஐஸ்வர்யா ராய் மிகவும் புத்தி கூர்மையானவர், எனவே உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உடனே அப்துல் கலாம் நோ நெக்ஸ்ட் என கூறினார். மீண்டும் அடுத்த மனைவி எழுந்து, சட்டன நான் அந்த உலக அழகி போட்டியிலே கலந்து கொள்ளவில்லை, எனக்கு பதிலாக ஐஸ்வர்யா ராயே உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று கூறி அலங்கமே சில விமானங்கள் அமைதி நிலவடியது. அப்பொழுது ஒரே ஒரு கைத்தட்டல் சத்தம் மட்டும் கேட்டது. அப்துல் கலாம் கைத்தட்டி, தன்னம்பிக்கையான பதில், இதுவே சரியான பதில், தன்னம்பிக்கை வாழ்வில் பல வெற்றியை செயல்களுக்கு வேறாக இருக்கும் என கூறினார். நன்றி. To all, my name is Varshana. I am studying 4th standard. My school name is The Challenges Vidyalaya. அப்துல் கலாம் நிகழ்வு 2. அப்துல் கலாம் திருச்சியில் தனது 2ஆம் ஆண்டு கல்லூரி படிப்பை படித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ராமேஸ்வரத்தில் உள்ள உறவினர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனுஷ்கோடி புயலால் பாதிக்கப்பட்டதையும், எனவே உறவினர்கள் தன்னை காண வரும்படியும் அழைப்பு விடுத்தனர். அந்த சமயம் அவரிடம் ஊருக்கு செல்ல தேவையான 60 ரூபாய் பணம் கூட இல்லை. ஆனால் அவரிடம் இருந்த ஒரே சொத்து புத்தகம். அப்புத்தகம் சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான லட்சுமண சுவாமி அவர்களால் வழங்கப்பட்ட பரிசு புத்தகம். அப்புத்தகத்தின் பெயர் த தியரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. 400 ரூபாய் மதிப்புள்ள அப்புத்தகத்தை விற்க சென்னை மூர் மார்க்கெட்டுக்கு சென்றார். புத்தகத்தை விற்பனைக்காக கடைக்காரரிடம் வழங்கினார். உடனே அந்த கடைக்காரர், எதற்காக இந்த புத்தகத்தை விற்கிறார் என கேட்டார். தான் ஊருக்கு செல்ல 60 ரூபாய் தேவைப்படுவதால் இந்த புத்தகத்தை விற்க வந்ததாக கூறினார். கடைக்காரர் 60 ரூபாய் தருவதாகவும், திரும்பி வந்த 60 ரூபாய் தரும் வரை புத்தகம் இங்கேயே இருக்கட்டும் எனவும் கூறினார். கடைக்காரரின் பேச்சு அப்துல் கலாமிற்கு ஆதரவாக இருந்தது. ஊருக்கு சென்று விட்டு திரும்பி வந்ததும் அந்த பழைய புத்தக கடைக்கு சென்று புத்தகத்தை பெற்றுக்கொண்டார். கடைக்காரர் அப்துல் கலாமை மிகவும் வாழ்த்தி எழுப்பினார். இவ்வாறு புத்தகம் படிப்பில் மிகுந்த ஆர்வமுடையவராக கலாம் திகழ்ந்தார். நன்றி. தில்லையாடி வள்ளியம்மை by B. ஹவிசா, P. வெனிகா, 5th standard. கூடியுள்ள அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். தித்திக்கும் தென்தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். தில்லையாடி வள்ளியம்மை ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு 16 வயதில் உயிர் நீத்த தியாக சுடர் தில்லையாடி வள்ளியம்மை அவர்களின் பிறந்த தினம் 22/2/1898. மயிலாடுதுறையை அடுத்த தில்லையாடியை சேர்ந்த நெசவு தொழிலாளி முனுசாமி அவரது மகளாக தென் ஆப்பிரிக்காவில் 1898ஆம் ஆண்டு பிறந்தார் வள்ளியம்மை. அங்குள்ள காலனி அரசின் பெண்கள் பள்ளியில் பயின்றார். சிறு வயதிலேயே தன்னை சுற்றி நிகழும் சமுதாய போக்குகளை உன்னிப்பாக கவனித்தார். தென் ஆப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு பிரிட்டிஷாரால் விதிக்கப்பட்ட வரி மற்றும் பல்வேறு கொடுமைகளை எதிர்த்து 1913இல் காந்தியடிகள் போராட்டங்கள் நடத்தினர். காந்திஜியின் சொற்பொழிவுகள் இந்த இளம் நெஞ்சில் ஆழமாக பதிந்து விடுதலை கனலை மூடின. போராட்டங்களில் இருவரும் பங்கேற்க தொடங்கினர். ஒரு முறை ஆங்கிலேய அதிகாரி ஒருவர் காந்தியை நோக்கி துப்பாக்கியை நீட்டிய போது, முதலில் என்னை சுடு பார்க்கலாம் என முன்னே போய் நின்றாராம் வள்ளியம்மை. தேவாலயங்களில் கிறிஸ்தவ சடங்குப்படி நடத்தப்படும் திருமணங்கள் மட்டுமே செல்லும் என்று சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதை எதிர்த்து ஜோகனஸ்பர்க்கில் மகளிர் சத்தியாகிரக படை அணி திரண்டது. அதில் பங்கேற்றவர்களுக்கு இயன்றவரை தொண்டு செய்தார். தடையை மீறி டிரான்ஸ்வால் முதல் நாடார் நகர் வரையிலான அணிவகுப்பை தொடங்கினார். நகர எல்லைக்குள் நுழைந்த அனைவரும் கைது செய்யப்பட்டு 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அபராதம் செலுத்தினார். விடுதலை என்ற போது அது சத்தியாகிரகத்துக்கு இலக்கியான துணிச்சலுடன் வந்தார். சொந்த கொடி கூட இல்லாத நாட்டின் கூலிகளுக்கு இவ்வளவு வெறியா என்றார் ஓர் ஆங்கிலேய அதிகாரி. உடனே தன் சேலையை கிழித்த அந்த அதிகாரியின் முகத்தில் இருந்த வள்ளியம்மை, இதுதான் உங்கள் தேசிய கொடி என்றாராம். சுகாதாரமற்ற சிறை வாழ்க்கையாலும் சிறு பெண் என்று பாராமல் சிறையில் கடுமையாக வேலை வாங்கியதாலும் இவரது உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அவரை விடுவிக்க அரசு முடிவு செய்தது. விடுதலையை மறுத்த வள்ளியம்மை கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட பிறகே
ஊக்குவித்தார். இந்தியாவில் ஒரு புனித மகளை இழந்து விட்டோம். முதலில் விடுதலை உணர்வை ஊட்டிய பெருமைக்குரியவர் என்று புகழாரம் சூட்டினார் காந்திஜி. வள்ளியம்மையின் தியாகத்தை போற்றும் வகையில் தில்லையாடியின் நினைவு மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. பொது நூலகமும் செயல்பட்டு வருகிறது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.